வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது திருமலாபுரம் என்ற சிற்றூரில் இருக்கிற ஒரு குடைவரை கோயிலில் இருக்கிறோம். இந்த குடைவரை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, தென்காசி மாவட்டத்திலிருந்து கடையநல்லூருக்கு கிழக்கு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருமலாபுரம் இந்த சிற்றூர் இருக்குது. இந்த சிற்றூரில் இருக்கிற குடைவரை கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குடைவரை கோயில். இது எந்த இடத்துல சரியாக இருக்குது அப்படின்னா, அகத்திய மாமுனிவர் வாழ்ந்த பொதிகை மலை தொடரை நோக்கியவாறு அமைந்திருக்கக்கூடிய வண்ணாத்திப்பாறை, அந்த வண்ணாத்திப்பாறையில் தான் இருந்த குடைவரை கோயில்கள் கட்டி வச்சுருக்காங்க. அதில் வடபகுதியில் ஒரு குடைவரை கோயிலும் தென்பகுதியில் ஒரு குடைவரை கோயில் ஆகிய 2 குடைவரை கோயில்கள் இந்த இடத்துல திருமலாபுரத்தில் இருக்குது. வடபுறத்தில் இருக்கிற குடைவரை கோயில் முழுமை பெற்ற நிலையிலும், தென்பகுதியில் உள்ள குடைவரை கோயில் முற்றுப்பெறாத நிலையிலும் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வடபகுதியில் இருக்கிற வடபுறத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில். இது முழுமை அடைந்த ஒரு கோயில். இப்போ இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குடைவரை கோயில் நிலமட்டத்திலிருந்து 2 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. இதை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தொல்லியல் பரப்பாய்வு துறையினர் படிக்கட்டுகளை அமைச்சு நம்ம பார்க்குறதுக்காக வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை தான் முகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முகப்பில் தான் தூண்கள் இருக்குது. தூண்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தூண்களில் 2 விதமான தூண்கள் இருக்கும். ஒன்று முழு தூண்கள், இன்னொன்று அரை தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழு தூண் அப்படின்னா தனித்து நிற்பவைன்னு அர்த்தம். தனித்து நிற்பவைன்னா இது பார்த்தீங்கன்னா அப்படியே தனிப்பட்ட நிலையில் இந்த தூண் இருக்கும். இன்னொன்று அரை தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அரை தூண்னா இதுதான், சுவரோட ஒட்டி வெளியே நீண்டு கொண்டிருக்கும் பாதி தூண் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பாதி தூண் தான் இருக்கும். ஸோ இது முழு தூண், இது அரை தூண். இன்னொன்று எந்த தூண் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சதுரம், கட்டு, சதுரம், இந்த 3 நிலைகளில் தான் இது இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது சதுரம், கட்டுனா இது ஒரு சதுரம். இது கட்டுனா பார்த்தீங்கன்னா எண்கோண அளவு சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 உடைப்பு வச்சு 8 விதமாக இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முழு தூண் 2, அரை தூண் 2 ஆக 4 தூண்கள் இந்த இடத்துல இருக்கும். இன்னொன்று இந்த தூண்கள் மேலே இருக்கிற தாங்கும் விதத்தில் இந்த அமைப்பு இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதிகை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதிகையிலே இது என்ன பொதிகைன்னா, தரங்க பொதிகை. இதை வெட்டு உளுந்து அது மாதிரி வச்சுருப்பாங்க. இது தரங்க பொதிகை. ஸோ தூண் இருக்குது, பொதிகை இருக்குது. பொதிகை அந்த உத்தரத்தை தாங்குது. அந்த சென்டரில் இருக்குல்ல, அதுதான் உத்தரம். ஸோ இது போதிகை, இது உத்தரம். இன்னொன்று என்னென்னா, அதுக்கு மேலே சின்னதாக ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் வாஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஜனம், அதுக்கு மேலே இது ஃபுல் இது இருக்கிறது கபோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, மழை பெஞ்சுதுன்னா அந்த மழை தண்ணி உள்ளே குகைக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது, உள்ளே அதில் கெடுத்து விடாமல் இருக்கிறதுக்காக இந்த நிலை இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னா, போதிகை, உத்தரம், வாஜனம், கபோதம், இந்த நிலையில் தான் இந்த முகப்பு இருக்கும். இந்த முகப்பில் இருந்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகப்பில் இருந்து உள்ளே ஒரு மண்டபம் இருக்கும். எப்போவே குடைவரை கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகப்பை ஒட்டி இருக்கிற மண்டபம் முக மண்டபம். அதுக்கு அடுத்து அர்த்த மண்டபம் இருக்கும், கருவறை. இந்த 3 நிலையில் அது இருக்கும். சில இதில் முக மண்டபத்தை ஒட்டி கருவறை இருக்கும், சில இதில் அர்த்த மண்டபத்தை ஒட்டி கருவறை இருக்கும், சில இதில் முக மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை இருக்கும். இந்த குடைவரை கோயில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருந்து முக மண்டபத்தை ஒட்டி ஒரு கருவறை இருக்கும். இப்போ நம்ம முக மண்டபத்துக்குள்ளே போய் அதை பற்றி நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா, இந்த முக மண்டபத்தில் கிழக்கு சுவரில் ஒரு கோட்டம், தெற்கு சுவரில் 3 கோட்டம், மேற்கு சுவரில் கருவறையுடன் கூடிய 2 கோட்டங்கள் இங்கே இருக்கும். இப்போ நம்ம முக மண்டபத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த முக மண்டபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு நந்தி இருக்கும். இது சிதைவடைந்த நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அழிவுற்ற நிலையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள். இது எல்லோரா, சித்தனவாசல், கைலாசநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களுக்கு இணையான ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்லப்படுற சிற்பம் இப்போ அழிவுற்ற நிலையில் இருக்குது. அதே மாதிரி இந்த நந்தியும் அடிவுற்ற நிலையில தான் இருக்குது. இப்போ இந்த கிழக்கு சுவருக்கு நம்ம வந்திருக்கோம். இதுதான் கிழக்கு சுவரில் இருக்கிற கோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரியான ஒரு அமைப்பு குளிஞ்சு
இருக்கக்கூடிய அத்தனையுமே கோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்பம், இந்த சிற்பம் என்ன சிற்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்பத்தில் 2 வகையான சிற்பங்கள் இருக்குது. ஒன்று வந்து முழு உருவ சிற்பம், இன்னொன்று வந்து புடைப்பு சிற்பம். முழு உருவ சிற்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அதுக்கு வந்து முழு உருவ சிற்பம். முன்பகுதி மட்டுமே தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அதுக்கு வந்து என்னன்னா புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புடைப்பு சிற்பம். இந்த கிழக்கு சுவரில் இருக்கிற கோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புடைப்பு சிற்பம் அப்படின்றது நான்முகன் சிற்பம். நான்முகன் அப்படின்னா பிரம்மா. இது பிரம்மாவுடைய சிற்பம். பிரம்மாவுடைய சிற்பத்தில் 4 கைகள் இருக்குது. மேலே 2 கை, கீழே 2 கை இருக்குது. மேலே 2 கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் அக்க மாலையும் வச்சிருப்பாரு, ஒரு கையில் வந்து புத்தகம் வந்து இருக்கும். மீதி 2 கைகள் வந்து கீழ் நிலையில் அவருடைய வந்து இடுப்பை பிடித்த நிலையில் வந்து இருக்கும். மார்பில் வந்து முப்புரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்பில் முப்புரி நூல் இருக்கு. இதுதான் வந்து கிழக்கு சுவரில் இருக்கக்கூடிய பிரம்மனுடைய புடைப்பு சிற்பம். இப்போ இங்கே வரோம். இங்கே வந்து தெற்கு சுவர். தெற்கு சுவரில் 3 கோட்டம் இருக்கு. 3 கோட்டத்தில் வந்து ஆடல் வல்லான், இன்னொன்று வந்து திருமால், 3வது வந்து விநாயகர். இது வந்து தெற்கு சுவரில் இருக்கக்கூடிய 3 புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்னொன்று இருக்குது. இது 3மே கோட்டம். 3 கோட்டம், 3 கோட்டத்தில் 3 சிற்பங்கள், 3மே புடைப்பு சிற்பங்கள். இது மட்டும் இல்லாமல் அரைத்தூண்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அரைத்தூண். நாங்கள் வெளியில் சொன்னோம்ல சதுரம் கட்டு சதுரம், அதே மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா சதுரம் கட்டு சதுரம். அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் சதுரம் கட்டு சதுரம். இந்த சதுரம் கட்டு சதுரம் வந்து இது சுவரிய குறைஞ்சி தனிப்பட்ட முறையில் இது பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இது வந்து ஆடல் வல்லான் சிற்பம். ஆடல் வல்லான் சிற்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆடல் வல்லான்னா யாருன்னா சிவன் தான். ஓகேவா? ஆடல் வல்லான் சிவன். அவருடைய தலையில் வந்து முடியும், அதுக்கப்புறம் பிறை இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த கபால ஓடு அதால் செஞ்ச மாலை வந்து அவருக்கு வந்து இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் 2 சைடுலையும் பூதகணங்கள் வந்து இருக்கு. ஒரு பூதகணங்கள் வந்து கிரட்டை சின்னரி அப்படின்ற இசைக்கருவியை இந்த பூதம் வந்து வச்சிருக்கு, பூதகணம். இந்த 2 பூதகணமும் என்னன்னா இசைக்கருவியை வந்து இசைக்கும் விதத்தில் இருக்கு. குடைவரை கோயில்களிலேயே கிரட்டை சின்னரின்ற கூடிய அந்த இசைக்கருவியை வாசிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரே குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் தான். ஏன் அப்படின்னா சிரட்டை கிண்ணறி அப்படின்றது வந்து தமிழர்களுடைய பழைய நரம்பு இசை கருவி. அது அந்த இசைக்கருவியை வந்து இசைக்கிற வண்ணம் இது இருக்கு. ஸோ இது வந்து ஆடல் வல்லானுடைய சிற்பம், புடைப்பு சிற்பம். அடுத்து இது வந்து திருமால் வந்து நின்ற நிலையில் இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பம். இதில் வந்து 2 சைடிலையும் வந்து பூதகணங்கள் வந்து இருக்கு. இவருக்கு 4 கைகள், மேலே 2 கை, கீழே 2 கை, இடுப்பை பிடிச்ச வண்ணம் இருக்கு. ஓகேவா? மேலே வந்து சங்கு சக்கரம் கையில் வச்சிருக்காரு. கீழே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கடிமுத்திரை சொல்லுவாங்க. கடிமுத்திரை ஒரு முத்திரை, வரத முத்திரை ஒரு முத்திரை. 2 முத்திரையும் வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் கொடுக்கறதுக்காக அவர் வந்து பிடித்திருக்கும் முத்திரை இந்த 2 முத்திரை. இது வந்து திருமால் நின்ற நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம், புடைப்பு சிற்பம். இப்போ இந்த கோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து புடைப்பு சிற்பம். கம்பீரமாக உட்கார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம். இதில் இவருக்கு வந்து 4 கைகள் இருக்கும். அந்த 4 கைகளில் வந்து பரசு, பாசக்கயிறு, கடி, மோதகம் அப்படின்ற ஒரு 4 நிலை கொண்ட விஷயங்களை அவர் வந்து கையில் பிடிச்சிருப்பார். கம்பீரமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு விநாயகர். ஸோ தெற்கு சுவரில் 3 சிற்பம் பார்த்துட்டோமா? இப்போ வந்து இது வந்து மேற்கு சுவர். கிழக்கு சுவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய மேற்கு சுவர். இங்கே மேற்கு சுவரில் பார்த்தீங்க அப்படின்னா கருவறையை ஒட்டி 2 கோட்டங்கள் இருக்கும். 2 கோட்டங்களில் வாயிற்காவலர்கள் வந்து இருக்காங்க. இந்த வாயிற்காவலர்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வாயிற்காவலர்கள் வந்து திரிபங்க நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபங்க நிலையில் செதுக்கப்பட்ட ஒரு புடைப்பு சிற்பம். திரிபங்க நிலை அப்படின்னா 3 நிலை. பங்கனா கெட்டு போகிறதுன்னு கிடையாது. இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து ஒரு மாறுபட்ட நிலைக்கு வந்து மாறுபாடு அடையக்கூடியது தான் திரிபங்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் வளைஞ்சிருக்கும், உடல் வளைஞ்சிருக்கும், இது ஒரு சைடு. ஸோ திரிபங்கனா 3 நிலையில் வந்து
சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையை மாற்றி இருக்கக்கூடியது வந்து இந்த நிலை. அதே மாதிரி தான் அந்த சிலையும் பார்த்தீங்கன்னா திரிபங்க நிலை. அது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கால் மடித்த நிலையில் இருக்கும், உடல் ஒரு வலிச்ச நிலையில் இருக்கும், தலை அந்த சைடு இருக்கும். 3 வளைவுகளை கொண்ட ஒரு சிற்பம், அதுக்கு பேர் வந்து திரிபங்க நிலை. 3 வளைவுகளை கொண்டது. இப்போ வந்து கருவறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முகமண்டபம். முகமண்டபத்திலிருந்து ஒரு உயரத்தில் இருக்கிறது கருவறையில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க திருமேனி வந்து தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்டது. இந்த கோயில் வந்து ஒரே பாறை, இதை குடஞ்சி திருப்பி உள்ளே போய் அதுக்குள்ளே போய் இதை குடஞ்சி அதுக்குள்ளே குடஞ்சி வச்சிருக்கிறது தான் சிவலிங்கம். வெளியிலேருந்து செதுக்கி கொண்டு வந்து அந்த சிலையை வைக்கல. இன்னொன்று வந்து என்னன்னா சதுர ஆவுடையார் லிங்க திருமேனி சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படின்னா எல்லா லிங்கமும் வந்து வட்ட வடிவில் தான் இருக்கும், அது மேலே லிங்கம் இருக்கும். இங்கே மட்டும் வந்து சதுர வடிவில் இருக்கும், அது மேலே வந்து லிங்கம் இருக்கும். இன்னொன்று வந்து இதுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் செய்யும் போது அதில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் போகும் விதத்தில் வந்து இதில் வந்து வழி ஏற்படுத்தி கொடுத்து அதில் வெட்டுக்கள் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து லிங்க திருமேனி கொண்ட ஒரு சிவலிங்கம், முக்கியமான சிவலிங்கம். இப்போ இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோயிலை கட்டின இதை பற்றியான கல்வெட்டு வந்து இந்த குடைவரை கோயிலில் கிழக்கு தூணில் வந்து அது வந்து இருக்குது. கிழக்கு தூணில் இதோ இருக்குது. இதுதான் வந்து கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லபனால இந்த கல்வெட்டு வந்து இங்கே வந்து கிழக்கு தூணில் வச்சுருக்காங்க. இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாளிகையில் அழகிய பாண்டியன்றர் வந்து மண்டபத்தில் இருந்து ஆணை பிறப்பித்ததை பற்றி இந்த கல்வெட்டு வந்து கூறுது. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா வாரணாசிபுரம் என்ற ஒரு குடியிருப்பை வந்து உருவாக்குனதை பற்றியும் இந்த கல்வெட்டு வந்து சொல்லுது. ஸோ இவ்வளவு சிறப்புமிக்க குடைவரை கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த திருமலாபுரத்தில் இருக்கக்கூடிய வடக்கு குடைவரை கோயில். வடக்கு குடைவரை கோயிலுடைய சிறப்பை இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தோம்.